மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று இனி பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் வாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்தன் உள்ளத்தின் சொந்தமானார். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த உலகத்துடைய சொந்தக்காரர் நமக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ நம்மளை இந்த உலகத்தில் யாரு குட்டீஸ் அடிச்சுக்க முடியும்? அவருடைய அரவணைப்பும், அவருடைய உடனிருப்பும், அவருடைய வழிகாட்டுதலும், அவருடைய வழி நடத்துதலும் நம்ம மேலே இருக்கும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தோட சோர்வுகளோ, இந்த உலகத்துக்கு காட்டுற பயமுறுத்துதலோ, அல்ல இந்த உலகத்தில் நமக்கு எதிராக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்மளை ஒன்றுமே பண்ணிட முடியாது குட்டீஸ். ஏன்னா அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை விட்டு கொடுக்காதவரா, எந்த ஒரு சூழ்நிலையும் பார்த்து நம்மளை விட்டு விலகாதவரா, எந்நேரமும் எப்பையும் நமக்கு அரணும் பெலனும் கோட்டையுமா நம்ம கூட இருக்கிறாரு குட்டீஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடலோடு நம்ம தொடங்கிட்டோம், அப்படிதானே? நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதான் குட்டீஸ். ஆனால் நம்ம தான் அந்த மகிழ்ச்சியை என்ன பண்ணிக்கிறோம், இது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், இது இருந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய முழு சந்தோஷமும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன்ல, நான் உன்னை தைரியப்படுத்துகிறேன்ல, நான் உன்னை பலப்படுத்தி வழி நடத்துகிறேன்ல, அதன் மேலே தான் உன்னுடைய முழு மகிழ்ச்சியும் முழு சந்தோஷமும் இருக்கணுமே ஒழிய இல்லை இந்த உலகப்புறமான சந்தோஷங்களும் இந்த உலகப்புறமான ஒவ்வொரு ஆசைகளின் மேலே தான் நமக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது நம்ம பண்ணுற பெரிய முட்டாள்தனமாக குட்டீஸ். அதை தான் இன்றைக்கி ஏசப்பாவும் நமக்கு இந்த பாடல் மூலிமா வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம எப்போ ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சின்னு நம்ம எடுத்துக்கிறோமோ, அதே நம்ம பாடின பாடலையும் பார்த்தா புரியும். எந்த சூழ்நிலை இந்த உலகத்தின் படி எனக்கு நேர்ந்தாலும் கூட நீங்கள் என் கூட இருக்கீங்க, நீங்கள் பார்த்து கொள்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது டாடி. அதே மாதிரி நீங்கள் எனக்காக கொடுத்துருக்கிற பொறுப்பையும் என்ன பண்ணுவேன், அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து பின்வாங்காமல் கண்டிப்பாக நான் உம்முடைய பிள்ளையாக வாழ்வதற்கு லைஃப்பில் ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் முயற்சி எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படி முயற்சி எடுக்கோமா குட்டீஸ்? நமக்கு ஏதோ ஒரு போராட்டமோ ஏதோ பிரச்சனையோ வந்த உடனே என்ன பண்ணிடுறோம், நம்ம டப்புன்னு ஏசப்பா விட்டு பின்வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் திரும்ப அவர் என்ன நமக்கு எப்போயாவது நமக்கு நன்மை செஞ்சால் மட்டும்தான் அவர் பக்கத்தில் போகணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம், நம்மளே நமக்கு ஒரு ரூல் வச்சுருக்கோம், அப்படி தானே குட்டீஸ்? அவர் நமக்கு ஒரு நொடி பொழுதும் நன்மை செய்துட்டு இருக்காரு. நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கான ரீசனே அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பும், அவர் நமக்காக தந்தை கடவுளிடத்தில் பரிந்து பேசுறது மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் குட்டீஸ். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், பெரிய பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய அதிசயங்களையும் தான் நமக்கு ஏசப்பா நடத்தணும், அப்படி நடத்தும் போது நம்ம அவர் ப்ரைஸ் பண்ணணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? கண்டிப்பாக அப்படி கிடையாது. நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அவருக்கு எப்படி இருக்கணுமா, நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமா. மத்தேயு 6:33 பாடுங்க. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்ன இவை அனைத்துங்கிறது என்ன அப்படின்னா, இது இந்த வசனத்துக்கு மேலே நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எதை உண்பது எதை குடிப்பதுங்கன்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அதுக்காக நம்ம ஓடிட்டுருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கையையும் நம்ம தேடி ஓடணும் அப்படின்னா
கண்டிப்பாக நமக்கு தேவைன்னு நம்ம ஆசைப்படுற எல்லாவற்றையும் அவர் நமக்கு சேர்த்து கொடுப்பாரு. ஸோ இதை புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். எல்லாவற்றுக்கும் மேலே அவர் தான் நமக்கு முக்கியங்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணி அவரை தாண்டி எதையும் தேடி ஓடக்கூடாது. அவருக்காக நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நொடி பொழுதும் ரொம்ப பார்த்து பார்த்து நடக்கணும் குட்டீஸ். கண்டிப்பாக அப்படி நம்ம இருக்கும்போது தான் நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களும் அவருடைய விருப்பத்தின்படி நமக்கு வந்து சேரும். அவருடைய விருப்பம் இல்லாமல் ஒரு பொருள் நம்ம இடத்துல வந்ததுன்னா அது நிலையானதாக இருக்க போகிறது கிடையாது. அப்போது நம்ம விருப்பப்பட்டதும் நடக்கணும், அது அவர் சித்தத்தின்படியாகவும் இருக்கணும். அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவருக்கு ஏற்புடையதாக இருக்காங்கிறத பார்த்து நம்ம நடக்கணும். ஸோ அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம எதிர்பார்த்துருக்கிற மகிழ்ச்சி அவரை நம்ம லைஃப்பில் அவர் ஃபிக்ஸ் பண்ணுவார். அதை ஒருவராலும் எடுத்து போட முடியாது. ஸோ அதுக்காக இயேசுப்பட்டு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, எங்கள் லைஃப்பில் மகிழ்ச்சியும் பலனும் கோட்டையுமா நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் உம்முடைய ஆட்சியையும் உமக்கு ஏற்புடையதான வாழ்க்கையும் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க டாடி. உமக்கு விருப்பமானதை செய்ய எங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆமீன்.